ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் செல்வி. திஸ் இஸ் செல்விஸ் வைஃப்ஸ் கார்னர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குக்கிங் ஸ்பெஷல் தாங்க. எஸ், குக்கிங்கில் பிகினர்ஸ் இருப்பாங்களே, ஸோ ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்காக நான் சிம்பிளாக ஒரு டிஷ்ஷை தான் சொல்ல போகிறேன். வெண்டைக்காய் பொரியல். ஸோ இந்த டிஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. நான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இது தாங்க ஃபஸ்ட்டு எடுத்தேன். இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்ப்போம். வெண்டைக்காய் 250 கிராம், வெங்காயம் 1, கடுகு அரை ஸ்பூன், உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் 2 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், சீரகம் ஆப்ஷன் தாங்க, 1/4 ஸ்பூன் போதும். ஃபர்ஸ்ட் நம்ம ஆனியனை நல்லா இந்த மாதிரி ஸ்மால் சைஸில் கட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். நல்லா ஸ்மால் சைஸில் கட் பண்ணோன்னா ரொம்ப நல்லாவே வரும், கிறிஸ்பியாக வரும். ஓகேங்களா? நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு ஆனியன் தான் இது சைஸு. அண்ட் தென் வெண்டைக்காவும் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் குவான்டிட்டி. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபேமிலியை பொறுத்து. எங்களுக்கு 2 பேருன்றதுனால நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த சைஸில் தான் நீங்கள் ப்ராப்பராக கட் பண்ணணும். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம தாளிக்க போகிறோம். அதுக்கு தேவையானது வந்து கடுகு அண்டு காஞ்ச மிளகா எடுத்துக்கணும். அண்ட் சீரகமும் சொல்லியிருந்தேன், நான் சீரகம் போடுவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ நான் 2 ஸ்பூன் ஆயில் இப்போ விட போகிறேன். நிறைய ஆயிலும் விடலாம், இன்னும் கிறிஸ்பியாக வரும். பட் ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணால் நமக்கு ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ 2 ஸ்பூன் போதும், இன்னுமே நல்லா கிறிஸ்பியாக வரும் இதுவுமே. சரிங்களா? ஆயில் ஹீட் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம வச்சுருந்த கடுகு, காஞ்ச மிளகா, சீரகம் இது எல்லாமே ஆயிலில் போட்டாச்சு. நல்லா பொரியட்டும். ஸோ இந்த மாதிரி நல்லா வரணுங்க. பொரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ஆனியனும் வெண்டைக்காயும் சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடியே நம்ம சேர்த்தோன்னா அது டேஸ்ட்டாக இருக்காது. கடுகு பொரியலைன்னா நல்லாவும் இருக்காது டிஷ்ஷு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு வருது. ஸோ இந்த டைமில் நம்ம கரெக்டான டைம். ஸோ ஆனியன் போட்டாச்சு. ஸோ இருக்கிற நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா ஆனியனும் நம்ம அந்த இதில் சேர்த்துட்டோன்னா நல்லாயிருக்கும். இப்போது இதை நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகே, எல்லாமே போட்டாச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம நல்லா அதை ஃப்ரை பண்ணிடலாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம கிளறிட்டே இருக்கணும். பிகாஸ் நம்ம ஆயிலே அப்படியே விட்டுட்டோன்னா ஆனியன் வந்து கருகிடும். ஸோ கருகிட்டால் நல்லா இருக்காது. ஸோ இதை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இது ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரும்போது, ஸோ இப்போ லைட்டாக வர ஆரம்பிச்சு பாருங்கள். ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் நம்ம இதை நல்லா இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக வருது, இன்னும் கூட ப்ரௌனிஷ் வரட்டும். அதுதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. ஸோ இப்போ ப்ரௌனிஷாக வந்துருச்சு ஆல்மோஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த டைமில் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காவை ஆட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே போட ஆரம்பிச்சிடுங்க. இருக்கிறது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணியிருக்கு. ஸோ நல்லா வாஷ் பண்ணி தொடச்சிக்கோங்க. இந்த வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சோன்னா அந்த பிசு இல்லாமல் நல்லாயிருக்கும். ஸோ ஓகேங்களா? வாஷ் பண்ணி ஈரத்தோடு கட் பண்ணோன்னா அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வராது. ஸோ நல்லா துணியில் ஒரு கிளாத்து, நல்ல குட் கிளாத்தை எடுத்து நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சாப் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே போட்டாச்சு. இப்போ இதை மாதிரி நம்ம ஆனியனை எப்படி வதக்கணுமோ அந்த மாதிரி வெண்டைக்காயும் நல்லா வதக்கணும். இது நல்லா வதக்கிறதுல தான் அங்கே இருக்குது, கிறிஸ்பியாக வரும். இல்லைன்னா ஒரு மாதிரி க்ரீனிஷாகவே இருக்கும். இந்த டைமில் மஞ்சத்தூளும் அண்ட் சால்ட்டும் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மிளகாத்தூளும் ஆட் பண்ணுவேன், கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டுக்காக. நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணிட்டு தான் இப்போ கிளறிட்டுருக்கேன். ஸோ நீங்களும் மஞ்சள்தூள், சால்ட்டு அண்டு கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேங்க, வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப ரெடி ஆகிடுச்சி. சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா செல்வி வைப்ஸ் கார்னருக்கு ஒரு லைக் போடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.